இணைய வானொலி தொடர்ந்து இரண்டாவது பக்தி பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நாராயண 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 கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுராப்தே கம்வாரி திவ்யாயுத சத்தராய பாதாலயாதீன நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயணே த்யாயி ஜகத்விருச்சை பக்தை சதா பூர்ண மகாலயாய சதீத கங்கோ மமவாரிமத்ன நிவர்த்திதா சேஷருகே நமஸ்தே. நாராயண 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 ராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தை சந்திருஷ்ட சர்வோத்தமனீஸ்வரூப சசைல சம்சேதரோகத்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 பாலான் ஸ்வகீயான் கவசன்னிதானே நிர்யாணகானாத் பரிபாலயத்தி சதா படத்விஸ்ய புராணரத்னம் சம்சேரிதாயாஸ்து நமோ ஹரேதே. நாராயண 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 நித்யானராதே மஹீசுரேभ्य நித்யம் திவிஷ்டைர்நிசிபூஜிதாய மாத்ராஜ பித்ராஜ ததோஜவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 அனந்தராமாய மகிழ்பிரணீதம் ஸ்தோத்ரம் படேதஸ்து நரஸ்திகாலம் வாதாலயேசஸ்ய கிருபாபலேன லபேன சர்வாணி மங்களானி. நாராயண 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 நாராயண
मित्रकाक्यं सुधिरत्नमटकां सुमङ्गलं स्यात् विदिशाभिषेक हरि स्वयं तु रविनाथायुधतुल्यदेवगानि नारायण 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 सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंद नारायण अखिल गुरु भगवन् नमस्ते. சுந்தரகாண்டம் பற்றின ஒரு ராகமாளிகை பாடல். ராமாயண கதையை எத்தனை முறை கேட்டாலும் அலுக்காது. எங்கெங்கு ராமச்சரித்திரம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பான் என்பதை முன்னோர்கள் கண்கூடாக அனுபவித்திருக்கிறார்கள். ராமாயண கதைகளில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் போன்ற பல காண்டங்கள் இருக்கின்றன. இருப்பினும் இவையெல்லாம் அந்தந்த இடத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பற்றி நினைவுபடுத்தும் வகையில் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் சுந்தரகாண்டம் பெயர் எப்படி வந்தது? அனுமாருக்கு சுந்தரர் என்று பெயர் உண்டு. இது அனுமனை சுற்றி நிகழ்வுகள் நடப்பதால் இதற்கு சுந்தரகாண்டம் என்று பெயர். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அதாவது காணார் போன சிதையை பற்றி அனுமன் ஸ்ரீராமனிடம் சொன்னபோது அது சுந்தரமாக இருந்தபடியால் சுந்தரகாண்டம் என்று பெயர் வந்தது என்றும் சொல்கிறார்கள். இந்த சுந்தரகாண்டத்தை ஒரு ராகமாளிகை மூலம் பிரேயர் குரூப்பை சேர்ந்தவர்கள் பாட இருக்கிறார்கள். கேட்டு மகிழுங்கள். காண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்ளுவார். சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்ளுவார். கண்ணே சீதையை என்று காவுதனிடம் சொன்ன கருணைமிகு ராமபக்தன் ஆஞ்சநேய பெருமை சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்ளுவார். அஞ்சனை தனயன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். ராமமானம் போல் ராட்சச மனை நோக்கி ராஜகம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரர்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினாரே. வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் கூடி நின்று பூமாரி பொழிந்தனரே. மயிலாத பருவதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாவனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கொண்டு சிமிகையை வதம் செய்து சகசமாய் சமுதிரத்தை தாண்டியே தங்கை செய்தார். இழக்காக பேசியே இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவர் இதயத்தை கலக்கினார். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அகுமிகும் தேடியே அசோகவனத்தை கண்டார். மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீராட்டியை கண்டு சிரித்தமும் கலங்கினாரே. ராவணன் வேகும்
தோன்றிட ராட்சசியர் அரண்டிட வைரை கலங்கிட வந்தான் துயர் துடைக்க தனையழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சுடாமணி பெற்று கொண்டார் சுந்தர ஆஞ்சநேயர். அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கனில் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தார். பிரம்மாஸ்திரத்தினால் பிழைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெருமையை எடுத்துரைத்தார். வெகுண்டரிலங்கை வேந்தன் வையுங்கத்தி வாழுக்கென்ற வைத்தனூப்பினார் வெங்கை நகர். அரக்கனின் அலங்கையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டார். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேய தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார். ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கை கூப்பி கண்டே சிலையை என்றார். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லி செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தார். மனங்கனிந்து மாருதியை மார்புடனை தராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் லக்குவனும் உடன் வர புறப்பட்டார். அழித்திட்டான் ராவணனே ஒழித்திட்டான் அதர்மத்தை. அன்னை சீதாதேவியை சிறை மீட்டு அடைந்திட்டான். அயோத்தி சென்று ராமர் அகில புகழ ஆட்சி செய்தார். அவரை சரணடைவோர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு. அவனை சரணடைவோர்க்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரமேல் கரம் குவித்து மனமுருகி நீ சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தரே ஸ்ரீராஞ்சநேயனே உனை பணிகிறோம் பன்முறை. ஸ்ரீராஞ்சநேயனே உனை பணிகிறோம் பன்முறை. ஸ்ரீராஞ்சநேயனே உனை பணிகிறோம் பன்முறை. தேவாதி தேவனே தேவானுகூலனே தசரத பாலனே ஸ்ரீராமா. கோசலை பாலனே கோவிந்த ராமனே கோதண்ட பாணியே ஸ்ரீராமா. கோதண்ட பாணியே ஸ்ரீராமா. சல்லை பெண்ணாக்கிய கமல பொற்பாதனே கல்யாண ராமனே ஸ்ரீராமா. வில்லை வளைத்திட்ட வீராதி வீரனே ஜானகி நேசனே ஸ்ரீராமா. ஜானகி நேசனே ஸ்ரீராமா. தமுனி பெண் சென்ற நாடகை காலனே சர்க்குண ரூபனே ஸ்ரீராமா. தமுனி யாகத்தை காத்திட்ட சூரனே ரகுகுல தீபனே ஸ்ரீராமா. ரகுகுல தீபனே ஸ்ரீராமா. ஸ்ரீவரந்தாமனே ஸ்ரீ ரகுராமனே சீதாமணாளனே ஸ்ரீராமா. பட்டாபிராமனே பார்ப்புகள் வெல்வனே பாதம் பணிந்தோமே ஸ்ரீராமா.
உன் பாதம் பணிந்தோமே ஸ்ரீராமா உன் பாதம் பணிந்தோமே ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது தப்போவனி வானொலி. தேங்க்ஸ் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் நிர்மலா கோபாலகிருஷ்ணன் ஃபார் ஹர் contribution in training Sundarakandam and Lord Shiva songs to all participants. இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தது ரமா சம்பத்குமார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.